வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். தில்லாலங்கடி படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து நம்ம பார்க்குற வேலையில் ஒரு கிக்கு வேணும், அந்த கிக்கு கொடுத்தா தானே வாழ்க்கையில் வாழவே முடியும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஃபிலாசபி பேசுவார். அதே போல் இங்கே நிஜத்தில் ஒரு மனுஷன் கிக்குக்காக பல ஃபிலாசபிலாம் பேசாமல் என்னென்னமோ வேலை பார்த்துருக்காரு. அப்படி என்னடா வேலை பார்த்துருக்காருன்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன். ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த 4 ஸ்டேட்லையுமே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இருக்கிற காரெல்லாம் திருடி ரொம்ப பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 1000 கிரைமுக்கு மேலே அவர் மேலே கமிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அப்படி யாரா அந்த ஆளுன்னு பார்க்குறீங்களா? அவர் பேர் பார்த்தீங்கன்னா தானி ராம் மிட்டல். இவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டராக வேலை பார்க்குறாருங்க. அதாவது நான் சொல்கிற பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1960கள் பீரியடு. அந்த பீரியடில் ஸ்டேஷன் மாஸ்டராக இவர் வேலை பார்த்துட்ருக்காரு. மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஈவினிங் வரும்போது ஒரு நாள் கோர்ட்டு வாசலில் இருக்கிற பார்க்கிங் லாட்லேருந்து ஒரு காரை திருடுறாரு. அந்த காரை திருடுறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போக அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கார் திருடிக்கிட்டே இருக்கார். இன்னொன்று அவருக்கு கார் திருடுறது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டு வாசலில் இருக்கிறதுனாலவோ என்னவோ தெரியல, அவருக்கு ஜுடிஷியரி மேலேயும் அதாவது நீதித்துறை மேலேயுமே ரொம்பவே ஒரு ஆசை வருது, பேஷன் வருது. அவருக்கு பேஷன் பார்த்தீங்கன்னா இந்த காரு, இன்னொன்று அந்த நீதித்துறை. இதனால் வந்து அவர் பிஎஸ்சி ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட்டும் கூட. இது இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருனா லாவும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்எல்பி வந்து ராஜஸ்தானில் படிக்கிறாரு. அப்படியே வந்து கொஞ்சமாக லா ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற லாயருங்க கிட்ட, எக்கச்சக்க லாயருங்க கிட்ட அவர் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவருக்கு லா மேலே ரொம்பவே ஒரு மோகமும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருனா அப்படியே டெய்லி வந்து கார் திருடுறது இந்த மாதிரி ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லாமல் அவருக்கு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதும் ரொம்ப பிடிக்குமா. இன்னொரு கூத்து என்னென்னா, அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை பார்த்தார்ல, அதுவே ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வேலையுமே பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் அல்டிமேட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அங்கே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஜட்ஜுக்கு இவராகவே ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி, அதாவது என்ன மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாருன்னா ஒரு ஃபோர்ஸ்டு லீவ் லெட்டர் மாதிரி ரெடி பண்ணி அங்கே இருக்கிற ஜட்ஜை எங்கிட்ட அனுப்பி விட்டுட்டு இவர் கொஞ்ச நாள் வந்துட்டு அங்கே ஜட்ஜாக ஒர்க் பண்ணி அந்த கோர்ட்டில் இருக்கிற கேசஸில் இருக்கிற ஒரு 2000 பிரிசனர்ஸை வந்து இவர் ரிலீஸ் பண்ணுறாரு. சிலருக்கு பெயில் கொடுக்குறாரு. இன்னொன்று இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாரு. இவரோட ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுங்கிறது வந்து எல்லாருக்குமானது கிடையாது, அது ஒரு சிலருக்கு மட்டுமானது. அதாவது கொடுமையான குற்றங்கள் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஜெயில், மற்றவங்களுக்கெல்லாம் பெயில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் இவர் அப்போ வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி கார் திருட்டு அது இதுன்னு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 150 கார் தெஃப்ட் கேஸ் மட்டுமே இவர்கிட்ட அந்த ஒரு 40 வருஷத்தில் இருந்திருக்கு. 1960லேருந்து 2000 வரைக்கும் இவர் மேலே வந்து ஒரு 150 கார் தெஃப்ட் கேஸ் மட்டுமே இருந்திருக்கு. வெறும் திருடுறது மட்டும்தான் இவர் பொழப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் நல்ல டேலண்டடான பர்சனாக இருக்கார். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னல பிஎஸ்சி சயின்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட்டு, அதுக்கப்புறமா எல்எல்பியும் ராஜஸ்தானில் பண்ணியிருக்காரு. நல்ல லாவும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இவர் வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஜட்ஜாகவும் ஊரை ஏமாற்றி இருந்திருக்காரு. அப்புறமா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னேச்சர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கிராஃபாலஜின்னு ஒரு படிப்பு இருக்குது, முழுக்க ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சுருக்கிறது. இதை படிக்கிறதுக்காகவே கொல்கட்டா போய் டிப்ளமோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்படிலாம் புதுசாக நிறைய விஷயங்கள் இவர் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனாலும் அவருக்கு என்னென்னா கூடிய சீக்கிரம் போர் அடிச்சிருமாங்க. இப்படி போர் அடிக்கிறது வாசி அவருக்கு போர் அடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா இந்த கார் திருடுறதும் இந்த லா பற்றியும் தான். அதனால் கொல்கட்டாலேருந்து திரும்பி ஊருக்கே வந்துட்டு லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லா ப்ராக்டிஸ் பண்ணதும் இல்லாமல் அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சமாக கார் திருடிக்கிட்டே வந்திருக்காரு. எத்தனை வருஷம் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 77வது வயசு வரைக்கும். 2016 தான் கடைசியாக தலைவர் மாட்டியிருக்காரு. 2016 77 வயசில் ஒரு மாருதி காரை திருடுறாரு. இன்னொன்னே ஒரு கார் திருடுறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அந்த அலாரம் இருக்கிற கார்கள், ஹைலி டெக்னாலஜியாக இருக்கிற கார்கள்லாம் திருடுறது கிடையாது. ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரியான சிஸ்டம் இல்லாத கார்களை மட்டும்தான் இவர் திருடுறாரு. அந்த 77 வயசில் ஒரு காரை திருடுறாருன்னு சொல்கிறேன்ல, அதனுடைய வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இன்னும் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். எப்படியே மனுஷன் அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டு இருப்பார், அப்படியே ரைட் எடுப்பார், ஒரு கார் இருக்கும், கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் அவர் கடைசியாக மாட்டின கேஸு. இவர் தெஃப்ட் கேஸ் இவ்வளோ மாட்டியிருக்காரு, 1000 கிரைம் இருக்குது அப்படின்னாலுமே இவர் பல நாள் ஜெயிலில் இருந்ததே கிடையாதுங்க, கொஞ்ச நாட்கள் தான் இருப்பாராம். அதே போல் அந்த 77 வயசு 2014லேருந்து 15லேருந்து இவரோட கேசஸ்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இவர் நிறைய திருடுறது இல்லை, அந்த வயது மூப்பின் காரணமாக திருடுறதை அப்படியே கம்மி பண்ணிட்டே வந்திருக்காரு. இவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிளெப்டோமேனியாக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஏர்ஜ் இருக்கும், திருடுறது மேலே ஒரு ஏர்ஜ் இருக்கும், நம்மளோட கட்டாயத்தின் பேரில் நம்மளே வந்து அந்த திருடுறதுக்கு ரொம்ப
அது ஒரு அவங்களுக்கு வந்து அது ஒரு நோயின்னு சொல்கிறது, அது என்னன்னு சொல்லணும்னு தெரியல, கிளெப்டோமேனியாக். அதை நீங்கள் வந்துட்டு போய் பாருங்களேன். சிலருக்கு வந்து திருடுறதே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும், அவங்களுக்கு அது சரி தப்புன்னெலாம் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நோய் இவருக்கு இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆள் பார்த்தா ஒரு கான்மேன் மாதிரி தான் பல வேலைகள் பார்த்துருக்காரு. இவரை வந்து போலீஸ் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா நட்வர்லால், இந்தியாவின் சூப்பர் நட்வர்லால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நட்வர்லால்னு ரொம்ப பெரிய ஒரு கான் ஆர்டிஸ்ட், இந்தியாவில் தாஜ்மஹாலை விற்றார். அவரை பற்றின வீடியோலாம் நம்ம முன்னாடி பேசியிருப்போம், வேணால் போய் அதை பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் சார்லஸ் சோப்ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சீரியல் கில்லர் பல பேரை கொலை பண்ணியிருக்காரு. அவர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வர பெண்களை எல்லாருமே வந்து சீரியல் கில்லிங் பண்ணியிருக்காரு. அவர் சீரியல் கில் பண்ணிட்டு அதை திருடினும் அவங்கள்ட்ட இருக்கிற உடைமைகளை திருடிட்டும் போயிடுவார். அவருடைய பேரில் இவரை வந்து பொருத்தி வச்சுருந்துருக்காங்க. இப்போ இவர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏன் இவரை பற்றி நான் இப்போ பேசுகிறேன்னா, போன வியாழக்கிழமை, அதாவது கடந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 85 வயசில் இவர் வந்து ரொம்ப நாளாக பேரலைஸ்டாக இருந்திருக்காரு. அந்த 77 வயசில் இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே வந்துட்டார். வயது மூப்பின் காரணமாக அவருக்கு பெயிலெலாம் கிடச்சிருச்சு, வெளில வந்துட்டார். வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரலைஸ்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக் வருது. ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 85 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். பார்த்தீங்களா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை. ரொம்ப டேலண்டடாக இருக்கார், ஹைலி டேலண்டடாக இருக்கார். பட் அந்த டேலண்ட்டை எங்கே வைக்கணும், எதில் வைக்கணும்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கும் ஒரு திருட்டு தொழிலையும் ஒரு ஃபோர்ஜரிலையும் வச்சு அதில் ஒரு பக்கம் ஒரு 40 வருஷம் ஆண்டு அனுபவிச்சிருக்காரு பாருங்கள். பட் இது ரொம்ப தப்பான விஷயம். உங்களோட டேலண்ட்டையும் உங்களோட ஆசையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நல்ல வழி அப்படின்னு சொல்லப்படுற நிறைய இடங்களில் பயன்படுத்தினா அது உங்களை நல்ல வழிக்கே கொண்டு போகும்.